ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் டீ கடையிலலாம் கிடைக்கிற ப்ளைன் கேக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். நான் இதில் கேக் ஜெல்லாம் யூஸ் பண்ணாமல் தான் நான் செஞ்சுருக்கேன். இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு பவுலில் 4 முட்டையோட மஞ்சள் கரு தனியாக, வெள்ளை கரு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி நீங்கள் முட்டையை பிரித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி முட்டை தனித்தனியாக எடுக்கிறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் முட்டை. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி எடுக்க வரும். அப்படி இல்லைன்னா மஞ்சள் கரு உடஞ்சே வந்துடும். நீங்கள் பார்த்து கவனமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. புது முட்டையாக வாங்கினீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நான் 4 முட்டையை இது மாதிரி எடுத்ததுக்கப்புறமா வெள்ளை கருவில் நான் வெண்ணிலா எசன்ஸும், மஞ்சள் கருவில் பைனாப்பிள் எசன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் கருவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெள்ளை கருவை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா முட்டையோட ஃபோம் வர மாதிரி நம்ம அடித்ததுக்கப்புறமா நம்ம சுகர் எடுத்து வச்சுருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஸ்டிப்பிக்காக வர வரைக்கும் நீங்கள் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. நல்லா அடிக்கிறது தான் நம்மளுக்கு மெயின். இதுலேயே இந்த அளவுக்கு நல்லா அடித்ததுக்கப்புறமா மஞ்சள் கருவில் பேலன்ஸ் சுகரையும் சேர்த்துட்டு நல்லா இதை ஃபோமியாக அடிச்சுக்கலாம். மஞ்சள் கருவையும் இந்த அளவுக்கு நல்லா நம்ம மஞ்சள் கருவை அடித்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக 2 செகண்ட் மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பீட்ரு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் மைதா மாவு, இது ரெண்டையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சலிச்சிட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம இப்போ எக்கோட மஞ்சள் கருவில் தான் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வெள்ளைக்கரு அடிச்சிருந்தோம் இல்லையா, அதை நம்ம கொஞ்சமாக எடுத்து இந்த மாவோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொத்த பேட்டரியுமே நம்ம ஒயிட்டில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி 7 இன்ச்சில் ஸ்கொயர் டின் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் ஊற்றிட்டு நான் பேக் பண்ண போகிறேன். 170 டிகிரியில் 35 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்தேன். சூப்பராக பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வெந்துருச்சு. இதை நீங்கள் கடாயில் வைக்கிறதா இருந்தாலும் இதே டைமிங் தான். 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் 35 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே ஸ்பாஞ்சியாக ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு வந்துருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய ரெசிபீஸ் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு வரும். இந்த மாதிரி கேக்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கில் தான் நான் இன்னும் நிறையா வீடியோ போட சப்போர்ட்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.